ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்என்எல் பாரத் சஞ்சார் நிகம் லிமிடெட்ல இது ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸ்ல இருக்கிறது. இதுல ஒரு சூப்பரான ஜாப் வேகன்சிக்கான நோட்டிபிகேஷன் நேற்று வெளியிட்டிருக்காங்க. அதாவது என்ன போஸ்ட் பார்த்தோம்னா சீனியர் எக்ஸிகியூட்டிவ் ட்ரெயினி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் ஸோ இதுல எவ்வளவு வேகன்சி எந்தெந்த ஸ்ட்ரீம்ல ஒர்க் பண்ண போறாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா பே ஸ்கேல் சீனியர் எக்ஸிகியூட்டிவ் ட்ரெயினில் 24,000 50,000 வரைக்கும் உங்களுக்கு E3ல இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜிஎம்மா ப்ரொமோட் ஆனீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு E4ல உங்களுக்கான அந்த பே ஸ்கேல் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த E3 லெவலில் ப்ரொமோஷன் இருக்கு. ப்ரொமோஷன் கிரேட் பார்த்தீங்கன்னா E4ல பே ஸ்கேல் ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரீமுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மொத்தம் 450 போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெலிகாம் ஆப்ரேஷனுக்கும், ஃபினான்ஸில் 84, சிவிலில் 13, எலக்ட்ரிக்கலில் 11ன்னு சொல்லிட்டு 558 இந்த சீனியர் எக்ஸிகியூட்டிவ் ட்ரெயினியாக இப்போ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் கேட்குறாங்க. ஸோ இதற்கான ஏஜ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ பாண்ட் அண்ட் ட்ரைனிங் ப்ரொஃபஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சீனியர் எக்ஸிகியூட்டிவ் ட்ரெயினில் பாண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த 5 இயர்ஸ்க்கு அந்த பாண்டிங் இருக்கும். இதில் எவ்வளவு பாண்ட் அமௌண்ட் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. 9 lakhs வரைக்கும் 2 இயர்ஸ் ப்ரொஃபஷன் பீரியட் இருக்கும். இதில் உங்களுக்கு ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 52 வீக் இருக்கும். அதாவது 1 இயர். இந்த 1 இயர்ல காமன் மேனேஜரியல் ட்ரைனிங் ஒரு 13 வீக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ரிலேட்டட் டு ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரீம்ல ஒரு 13 வீக், ஆன் ஜாப் ட்ரைனிங் சொல்லிட்டு 26 வீக்குன்னு சொல்லிட்டு டோட்டலா 52 வீக் சொல்றாங்க. ஸோ இதுல சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட், அதாவது நீங்க இதுல சப்போஸ் ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல் ஆகாம உங்களுக்கு 6 மாசம் எக்ஸ்டெண்ட் கொடுக்குறாங்க அந்த உங்களுடைய எக்ஸாமை பேஸ் பண்ணி. ஸோ சப்போஸ் ஃபெயிலியர் ஆயிட்டீங்க அப்படின்னா அதை கேன்சல்டு அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் பார்த்துங்க. கேரியர் ப்ராக்ரெஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ்ல E3 பே ஸ்கேல்ல ஒர்க் பண்ணுவீங்க. அதாவது 3 வருஷம் வரைக்கும் அந்த E3, அதாவது சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் இந்த போஸ்ட்ல இருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் இருக்கும். உங்களுக்கு ப்ரொமோஷன் ஒரு அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜரா ப்ரொமோட் பண்ணி E4 பே ஸ்கேலுக்கு உங்களுக்கு வர்றதுக்கு இருக்கு இதுல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் ஏஜிஎம்மா ப்ரொமோஷன் ஆகும். சீனியரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா சீனியரிட்டி ஆஃப் கேண்டிடேட் செலக்டட் அண்ட் அப்பாயின்மெண்ட் அஸ் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி ரெஸ்பெக்டிவ் ஸ்ட்ரீமில் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அது ஃபைனல் மெரிட் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா உங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸ், அதாவது மார்க் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சேவிங்ஸ், அப்புறம் லேபிலிட்டி, அதாவது இந்தியாவில் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. பெர்சன் அப்பாயின்மெண்ட் டு த சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி போஸ்ட் ஷல் பி லேபிள் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் எனிவேர் இன் இந்தியா அட் எனி பிளேஸ் ஃபெயிலிங் இன் த ஆப்ரேஷனல் ஏரியா. ஸோ எங்கே நீடு இருக்கோ அங்கே தான் உங்களுக்கான அந்த ஜாப் லொக்கேஷன் வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் ஆன் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினிங்கில் நம்பர் ஆஃப் போஸ்ட் என்ன அப்படிங்கிறது, நம்பர் ஆஃப் போஸ்ட், அதாவது ஒவ்வொரு அந்த ஸ்ட்ரீம்ல எவ்வளோங்கிறது, என்ன கிளாசிஃபிகேஷனு, ஸ்கேல் ஆஃப் பே எவ்வளவு அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினியில் எக்ஸிக்யூட்டிவ் அந்த கிளாசிஃபிகேஷனில் 24,000 50,000 வரைக்கும், அதாவது 50,500 E3 கிரேட்ல உங்களுக்கு வரும். செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் போஸ்ட் மினிமம் 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஏஜுக்கு. SC, ST, OBC, டிசபிலிட்டிஸ் இவங்களுக்கு எல்லாமே ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரொஃபஷனல் பீரியடாக 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுனால மெரிட் லிஸ்ட் இருக்கும். உங்களுடைய எக்ஸாம் பேஸ் பண்ணி மெரிட் லிஸ்ட் இருக்கும், அப்புறம் இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த மெரிட்டில் அசஸ்மெண்ட் ப்ராசஸ் காம்பரேஷன் டெக்னிக்கல் செக்ஷன் அண்ட் அப்டிடியூட் டெஸ்ட் கேரிங்க்கு 80%, அப்புறம் 20% வெயிட்டேஜ் ரெஸ்பெக்டிவ்லி அப்படிங்கிற மாதிரி. சிலபஸ் அண்ட் ரூல்ஸ் கண்டக்ட் ஆஃப் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஷல் பி சச் அஸ் தி மேனேஜ்மெண்ட் கமிட்டி போர்டு மே பி பிரெஸ்கிரைப்ட் ஃப்ரம் டைம் டு டைம். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரீம், இப்போ டெலிகாம் ஆப்ரேஷனில் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி BE BTech முடிச்சிருக்கணும். 60% மார்க்கில் ரெகுலர் ஃபுல் டைம் பேஸில் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த கீழே கொடுத்துருக்கிற ஏதோ ஒரு டிசிப்ளின் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஸோ இது எல்லாமே இருக்கணும். இல்லை அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் திஸ் டிசிப்ளின்ஸ் கோர் வித் அதர் அசோசியேட்டட் எமர்ஜிங் பிரான்ச்சஸில்.
ஸோ ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா சிஏ இருக்கணும், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இருக்கணும், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி இருக்கணும், சிஎம்ஏ. ஸோ அடுத்து சிவில் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் 60% ரெகுலர் ஃபுல் டைமில், சிவில் இன்ஜினியரிங் அல்லது காம்பினேஷன் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங்கில் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். எலக்ட்ரிக்கல் பிஇ பிடெக் டெக்னாலஜியில் 60% இருக்கணும் ரெகுலர் ஃபுல் டைமில். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து உங்களுக்கான அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்தியன் நேஷனல் எல்லாமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அப்புறம் வந்து இன்டர்வியூ இந்த பேஸில் இருக்கும். இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா மார்ச்சில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். மீண்டும் ஒரு வேலைவாய்ப்பு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.